அனைவருக்கும் வணக்கம். இன்று 11/1/2026 அன்று. இன்று ஆன்மாவை பற்றியும் அகந்ததை பற்றியும் சொல்லவிருக்கிறேன். அதில் ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷி அவர்கள் உள்ளது 40 பாடல் நம்பர் 28 அவர் ஆன்மாவை பற்றியும் அகந்தையை எப்படி ஒழிக்கணும், ஒழித்தா ஞானம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை பார்ப்போம். அதாவது, எழும்பும் அகந்தை எழும் இடத்தை நீரில் விழுந்த பொருள் காண வேண்டி முழுகுதல் போல கூர்மதியார் பேச்சு மூச்சடக்கி கொண்டு உள்ளே ஆழ்ந்தறிய வேண்டும் என்று அறி. அதாவது, ஒரு குளத்துக்குள்ளே ஒன்று விழுந்துட்டா அதை நம்ம எப்படி மூழ்கி உள்ள முங்கி அதை தேடி எடுக்கிறோமோ மூச்சு அடக்கி, அதே மாதிரி இந்த ஆன்மாவையும் அகந்தையும் அழிக்கிறதுக்கு நம்மளுடைய அகத்துக்கு உள்ள மூச்சு அடக்கி உள்ளே போய் பாருங்கள். பார்த்தா உங்களுக்கு அகந்தை அழியும், இது ஞானம் கிடைக்குங்கிற மாதிரி ஆன்மா தெரியுங்கிறாரு. மனம் உள்ளே திரும்பி நான் யார் என்ற வினவிய வண்ணம் இதயத்தை நெருங்க நான் என்ற எண்ணம் நாணமுற்று தலைகவிழ்ந்து மறைகிறது. உணர்வு ஒன்று மட்டும் நான் நான் தானே நான் என தானாகவே தோன்றுகிறது. நான் ஆக தோன்றினாலும் அது யான் என்ற அகந்தை என்று பூர்ணமாகிறது. அதுவே முழு முதற் பொருள். பயிற்சி காலத்தில் இருமை இறுதி நிலையில் ஒருமை என்று வரும். இருமை மற்றும் ஒருமை அன்றி வேறு யார் இந்த ஆன்மாவை அறிய முடியும்? பயிற்சி காலம் முடிந்த உடனே இருமை ஒருமைகள் நீங்கின உடனே நாம் நமது உண்மை சொரூபத்தை மறந்துவிடும் மதியினத்தை நாம் இதுவாய் அதுவாய் எதுவாய் இருந்தாலும் அப்படி இருக்கும்போதும் அதற்கு முன்பும் பின்பும் என்றும் எங்கும் நான் ஆக உணர்வாக உள்ளோம் என்று உணர வேண்டும். உள்ளதும் உணர்வதும் ஒன்றே என்ற சித்தாந்தம் முழுவதையும் வரட்டு வேதாந்தம் பேசி பயமுறுத்தாமல் ஆன்ம விசாரணை முறையை எடுத்துரைக்க வேண்டும். இவ்வகையில் தெல்லை தெளிந்த பூரணமான சித்தாந்த செல்வத்தை உண்மை நாட்டமுள்ள எவரும் எளிதாய் எட்டி பிடிக்கலாம். இவை ஒளி மறைவின்றி நேர்முகமாக வெளியிடும் பொருளை கூசாமல் மனதில் ஏற்று தயங்காமல் தமது அன்றாட வாழ்வில் செயல்படுத்தி பெரும் பயனை பெறலாம். கடவுள் என்றோ ஆன்மா என்றோ நாம் கருதும் முழுமுதற் பொருள் உணர்வே ஆகும். இந்த உணர்வே மதியில் ஒளிர்வித்து உலகை ஆக்கியும் காட்டும் ஒளியாய் உதவுகிறது. அவ்வுணர்வே ஒவ்வொரு இதயத்திலும் மறுக்க முடியாத நான் என்கின்ற பிரஜையாய் ஒளித்தும் பிரகாசித்தும் நிற்கிறது. இதுவே நாமாய் உள்ளது, நம்முள் உள்ளது. நமது உள்ளம் சுவாசம் இவற்றின் அமைதி அசைவை கவனித்து ஒளிவில் ஒடுங்கியும் உலகில் ஓடியும் நிகழும் இந்த உணர்வே நாம் என்பதை எவரும் அறிதல் கூடும். காலத்துக்கும் இடத்துக்கும் அப்பாற்பட்ட அறிவு மயமான உண்மை இதயம் யாது? மெய்யுணர்வுக்கும் வீரச் செயலுக்கும் தொடர்பு யாது? அதாவது உனது உண்மையான சுரூபத்தை திடமாக அகத்தி பற்றி ஆசை போல உலகில் விளையாட வேண்டும். உள்ளத்தை பற்றின்றி அமைதியாய், ஆனால் வெளியுலகில் எழுச்சியும் மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் வெறுப்பும் முனைப்பும் முயற்சியும் உடையவன் போல் வேஷத்திற்கு ஏற்றவாறு வேலைகளை செய்து வீரனாய் விளையாடு. இதையே வேறு விதமாக கூறினால் ஆன்ம தரிசனத்தில் நாட்டம், தீவிரமான முழுமூச்சுவம் இவை அஞ்சா நெஞ்சம் படைத்த வீரனின் செயல்களுடன் தொடர்பு கொண்டவையே. உலகில் செயலாற்றுவதிலும் அறத்தை நிலைநாட்டுவதிலும் சாதகனுக்கும் சித்தனுக்கும் வித்தியாசம் கிடையாது. சாதகன் ஒரு கட்டுப்பாட்டிற்கு நிற்காமிய கர்மமாய் புரியும் நிற்காமியமாய் புரியும் பணி பிறருடன் ஒருமை காணும் வழியாக அமைகிறது. ஞானிகளுக்கோ அதே செயல்கள் காரணமின்றி எண்ணமின்றி இயல்பாகவே நடைபெற்று ஒருமையின் இலக்கணமாய் விளங்குகின்றன. சாதகன் முயற்சி சித்தனது லட்சணம் ஆகிறது.
சித்திகளில் மனம் செலுத்துதல் ஆன்மீக பாதையில் இடையூறும் கவனமாற்றமும் நடைபெறும். அதில் அகில வேதாந்த சத்துவசாரம் எதுவென்றால் அகம் பிரம்மாஸ்மி. மெய்யுணர்வு பேரின்பம் அவ்வளவு தெளிவானது, அடிப்படையானது, ஐயமற்றது. இதனை அறிவோடு பொருள் என்று பிரித்து கூற தேவையின்றி வகையின்றி இன்பமே உள்ளது. ஆகவே இந்த மெய்யுணர்வை அறிவோடு பொருள் என்று பிரித்து கூற தேவையின்றி ஒரே உள்ளது.